நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இந்த மண்டே எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ்லேயே முடிச்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் கொடுத்துருக்கிறதையும் பார்க்குறோம். அண்ட் இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு யூஎஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த வாரம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத சொன்னதுனால மார்க்கெட் கொஞ்சம் பெரிய லெவலில் மேலேயும் போக முடியாமல் கீழே வராமல் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியாது. அண்ட் இதோட ப்ரைஸ் ஃபர்தராக மேலே போகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் நியூஸஸ், அதாவது இந்த வார முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் முடியும். அப்படி வர்ற பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணிச்சுனாலே கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இமீடியட்டா அடுத்த ரேஞ்சாக இருக்கக்கூடிய அடுத்த சப்ளை ஜோனாக இருக்கக்கூடிய 23,344 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். இது வந்து பார்த்தோன்னா ஒரு ரிஸ்கான ஏரியா, தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது 23,344 பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப் டு வந்து பார்த்தோன்னா சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 23,768 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேலே போகலாம். அப் டு அடுத்த சப்ளை ஜோனா இருக்கக்கூடிய 24,300 வரை போகும் அப்படிங்கிறது இமீடியட் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. பட் இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2% அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. சப்போஸ் இந்த பிரைஸ் மேலே போக முடியாம இங்கிருந்து கீழே வர்ற பட்சத்தில் அது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் வீக் ஆயிடும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அதாவது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வந்துரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அது சப்போர்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 22,842 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா சப்போர்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 22,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே போயிடும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாலுமே 2%க்கு மேல இப்போதைக்கு லெவல் கொடுக்கல அப்படிங்கிறது இந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ணிடுறேன். பட் இந்த இன்பிட்வீன் த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இதுவே இப்போ ஒரு பெரிய ஜோனா இருக்கு. இந்த இடத்த டோட்டலா அவாய்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் செல்லருக்காக எடுத்துக்கக்கூடிய இடமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டியூஸ்டே எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால அதுக்கு முதல் நாளே ஆப்ஷன் செல்லர் இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ ஓவராலா டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ண கீழே வந்துடும் அப்படிங்கிறதும், சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே வந்துடும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. நம்ம ட்ரேட் எம்பரல்ல டெக்னிக்கல் அனாலிசிஸை பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தமிழ்லேயே டீச் பண்றோம். இதை ஆப்ஷன்ஸ்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும், இதோட சேர்த்து கிரிப்டோ, ஃபாரெக்ஸ், கமாடிட்டி மார்க்கெட் இது மூணுத்துலயுமே எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும் டீடைல்டா டீச் பண்றோம். இந்த கோர்ஸை பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரல் கான்டாக்ட் பண்ணுங்க. மிட்கேப் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இந்த மண்டே எப்படி இருக்குன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஜோன்ல இருந்து பிரைஸ் கீழே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாலுமே அது இந்த டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 12,461 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனால் தான் கீழே வரும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய வியூவா இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த ரேஞ்சா இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகணும். அண்ட் 12,340 வரை போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ இங்க இருந்து என்ன நடக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜோன் அப்படிங்கிறது ஒரு ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறதுனால இதை அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சோ அப்போ இப்போ கரண்ட் ஜோன்ல இருந்து டிமாண்ட் ஜோன் வரைக்கும் வரலாம். அண்ட் அதையும் பிரேக் பண்ணா மட்டும் தான் ஃபர்தரா கீழே வரும் அப்படிங்கிறதும், அது டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் வரும் அப்படிங்கிறதும் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா அப் டு 12,000 வரை போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சப்போஸ் இந்த பிரைஸ் இதை பிரேக் பண்ணாம பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அதாவது இங்கிருந்து மேலே போற பட்சத்தில் அது இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணியிருக்கும். அண்ட் அது சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போயிருக்கலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. பட் இதை பொறுத்தவரை ஒரு ரிஸ்கான ஏரியா, இது அவாய்ட் பண்ண வேண்டிய இடமாவும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அண்ட் இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் ஓவரால் வியூவா இருக்கு. அதாவது சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 12,660 இதை பிரேக் பண்ணுச்சுன்னா 12,750 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 13,030 வரை போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சோ ஓவராலா சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே வரும் அப்படிங்கிறதும், டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணா கீழே வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இன் பிட்வீன் த ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு.